வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, விஜயாலய சோழன் மகனாகிய முதலாம் ஆதித்ய சோழனை பத்தி தான் பார்க்க போறோம். இவரு பழையாறை என்ற பகுதியில பிறக்குறாரு. இது மட்டுமல்லாது, பல்லவ பேரரசின் கீழ் இருந்த சோழ ஆட்சிய விரிவாக்கம் செய்து, இவர் தான் பேரரசாக மாத்துறாரு. ஸ்ரீபெரும்பியம் போர் தான் இதுக்கு முக்கிய காரணமாக திகழ்து. 878 சமயங்கள்ல தஞ்சாவூர் அடுத்திருக்க ஸ்ரீபெரும்பியம் என்ற பகுதியில் நடைபெற்ற இந்த போரில், வரகுணவர்மன் என்ற பாண்டிய மன்னன் அபராஜிதா என்ற பல்லவ மன்னனை எதிர்த்து படையெடுத்து வராரு. இதுக்கு அபரிஜவர்மனை ஆதரித்து பிருத்திவி என்ற வெஸ்டர்ன் கங்கர்களை சேர்ந்த அரசரும், அதுபோல சோழ அரசனாகிய விஜயாலய சோழன் மற்றும் ஆதித்ய சோழன் வந்து படையெடுத்து போரிடுறாங்க. இதுல பிருத்திவி கொல்லப்பட்டு அபரிஜிதவர்மன் பயங்கரமான படுகாயம் அடைகிறாரு. பின்ன விஜயாலய சோழனும் இதுல போரிட்டு அவரும் கொல்லப்படுகிறார். ஆதித்ய சோழனுடைய போர் யுக்தியால இது வெற்றி பெற்றதன் காரணமாக ஆதித்ய சோழனுக்கு கீழே இருந்த சோழ பகுதி அபரிஜிதவர்மனாக தனி அரசாக விடுவிக்கப்படுகிறது. பின்பு ஆட்சிக்கு வந்த ஆதித்ய சோழன் தன்னுடைய ஆட்சி பகுதியை விரிவாக்கம் செய்ய நினைக்கிறாரு. இதனுடைய ஒரு பகுதியாக 897ல தொண்டை நாடை நோக்கு படையெடுத்து போயிட்டு அங்க இருக்கிற அபரிஜிதவர்மன் என்ற பல்லவ அரசனை யானை மேலே வச்சு கொண்டுட்டு பல்லவ ஆட்சிக்கு முடிவு கட்டுறாரு. அது மட்டும் இல்லாது பல்லவ ஆட்சியின் கீழ் இருந்த அனைத்து ராஜ்யங்களையும் தன்னோட சோழ ஆட்சியின் கீழே கொண்டு வராரு. பின்பு சேர அரசனாகிய ஸ்தானுரவி உதவியுடன் கொங்கு நாடு பகுதிகளை பாண்டிய மன்னனாகிய பராந்தக வீரநாராயணனிடமிருந்து கைப்பற்றி தன்னுடைய ஆட்சியை விரிவாக்கம் செய்கிறாரு. வயது மூப்படைந்த இவர் தன்னுடைய ஆட்சி பகுதியை இவருடைய மூத்த மகனாகிய பராந்தக சோழனிடம் விட்டுவிட்டு தனது மனைவியாகிய இளங்கோன் பிச்சி, திருபுவன மேதாவியார் மற்றும் நங்கை சாட்ட பெருமானூருடன் தொண்டைமானூரூர் என்ற பகுதிக்கு இடம்பெயர்றாரு. இந்த தொண்டைமானூரூர் என்றது தற்போது ஆந்திர பிரதேசில் உள்ள ஸ்ரீகாளஹஸ்தி என்ற பகுதியாகும். 907 வரை வாழ்ந்த இவர் அங்கேயே உயிரையும் துறக்கிறாரு. எனவே இவர் தொண்டைமானூர் துஞ்சிய உடையார் என்று அழைக்கப்படுறாரு. அது மட்டுமல்லாது இவருடைய மூத்த மகனாகிய பராந்தக சோழன் இவருடைய சாம்பலை கொண்டு அங்கு ஒரு சிவன் வந்து கட்டியிருக்காரு. தினமும் இது போல் ஒரு வரலாற்று நிகழ்வை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.